ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர் பென்சில் போர்ட்ரேட்டு. ஆக்சுவலாக நிறைய பேர் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ சாரி. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது போல் ஒரு ரஃப் ஸ்கெட்சாக ட்ராப் பண்ணி நான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்ருக்கீங்க. அது என்னென்னு தெரியல. ஆக்சுவலாக அங்கே கமெண்ட்ஸு உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சா கமெண்ட்ஸ் பாக்ஸில் இங்கேயே கேளுங்க. வாட்ஸ்அப்பில் சத்தியமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நான் அவ்வளோ மெசேஜ் வருது எனக்கு. அதெல்லாம் கோச்சிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கலர் பென்சிலோட போர்ட்ரேட்டை எப்படி எங்கே கலர்ஸ் அதிகப்படுத்தணும், எங்கே கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரஃப் ஸ்கெட்சோட ட்ரா பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ஷன்லாம் கிடையாது, சும்மா ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ எடுத்த உடனே நம்ம எங்கே பண்ண போகிறோன்றதை பார்த்துக்குவோம். சரி, ஃபஸ்ட்டு ஒன்று இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் இருக்கும், இந்த இடத்துல லைட்டிங் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல லைட்டிங் கொடுக்கணும். நோஸ் மேலே சென்டரில் லைன்ஸு லைட்டிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சின்னில் ஒரு லைட்டிங் கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபேஸில் எப்போவுமே ஃபுல்லாக ஓவராலாக கலர் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டார்க்னஸ் கொண்டு வந்துட்டே இருக்கலாம். இல்லை ஒன் சைட்லேருந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிகிட்டேவும் வரலாம். ஸோ ரெண்டு விதம் இருக்குது. நான் உங்களுக்கு ஓவராலாக அப்ளை பண்ணிகிட்டே காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ டைம் கிடையாது. அதனால் ஸோ ஃபஸ்ட் ஒன்று இந்த ஸ்கின் கலரை அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா, எந்த இடத்துல டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஸ்கின் கலர் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அதிகமாகவே கொடுங்க. எந்த இடத்துல லைட்டிங் இருக்கோ, ஃபேஸில் எந்த இடத்துல லைட்டிங் இருக்கோ அந்த இடத்துல லைட்டாகவே கொடுங்க. சரி, இந்த மாதிரி கன்னத்தில் சென்டர் பாயிண்டில் கொஞ்சம் லைட்டிங் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நோஸுக்கிட்ட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கும். நோஸுக்கும் அந்த கன்னத்துக்கும் சென்டரில் சின்ன கோடு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பாக லைன்ஸ் எல்லாருக்கும் மேக்ஸிமம் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் டார்க் கொடுங்க. அதே போல் நோஸுக்கு கீழே அந்த ஷேடோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அது அவங்க ஃபேஸில் இருக்கிற லைட்டிங்கை பொறுத்தது டார்க்கு லைட்டும் அமையும். ஸோ இது போல் வந்துட்டு நான் ஸ்கின் கலர் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு நான் கோட்டிங்காக கொடுத்துக்கிறேன். எந்த இடத்துல டார்க்காக இருக்கணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு டார்க்கு இந்த இடத்துல கண்டிப்பாக டார்க்னஸ் இருக்கும். அதே போல் நெத்தியில் வந்து சென்டரில் போகும்போது நம்மளுக்கு லைட்டிங் வந்துடும். அதே போல் இந்த முடியோட ஓரத்தில் நல்லா கொஞ்சம் டார்க்காக கொடுங்க. அப்போ தான் நெத்தி கொஞ்சம் எம்போஸ்ட் ஆகி முன்னாடி வந்த மாதிரி இருக்கும். இல்லைனா நல்லா ப்ளைனாக தான் இருக்கும். நிறைய பேர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ப்ளைனாகவே கலர் அப்ளை பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் அந்த கண் இருக்குல்லையே, இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருக்குமே டார்க்னஸ் இருக்கும். அது எவ்வளோ பெரிய அப்பாட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல டார்க்னஸ் இருக்கும். சரிங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் டார்க் கொடுங்க. இந்த நோஸுக்கு கீழே வந்துட்டு கொஞ்சம் லைட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதே போல் ஃபேஸோட இந்த சைடில் இந்த டார்க் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே டார்க்காக இருக்கும். அதே போல் ஸ்கின் அப்படியே இன்சைடில் வரும்போது கொஞ்சம் லைட்டாகவே கொடுங்க. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் எம்போஸ்டாக நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து கலர் அப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே எல்லா இடத்துலையும் ஓவராலாக ஒரே டோனில் கொடுக்காதீங்க. டார்க்காகவே கொடுக்காதீங்க, லைட்டாகவே கொடுக்காதீங்க. எந்த இடத்துல டார்க்கு எந்த இடத்துல லைட் இருக்குன்னு கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். கன்னத்தில் இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் லைட்டிங் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கன்னத்தில் கண்டிப்பாக லைட்டிங் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு போதும். நெக்ஸ்ட் ஒன்று நான் இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் எப்படி ஏற்றணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று, நிறைய பேருக்கு எல்லோ ஆக்கர் கலர் கண்டிப்பாக மிக்ஸ் ஆகிருக்கும். அது நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். சில பேருக்கு இருக்குது, அதாவது டார்க்காக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. லைட்டிங் ஷேடோவை பொறுத்து தான் இந்த எல்லோ ஆக்கர் தெரியும். சரி, நான் இந்த ஒரு இடத்துல மட்டும் எல்லோ ஆக்கர் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கார்னரில் மட்டும் டார்க் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல எல்லோ ஆக்கர் கொடுங்க. நெத்தியில் சென்டர்லாம் கொடுத்துடாதீங்க தயவுசெய்து. அது வந்துட்டு ஒர்க்கை நல்லா கெடுத்து விட்டுடும். இதை விட டார்க்காக கொடுக்கணும் அப்படின்னாக்கா லைட் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். பென்சில் லைட் ப்ரௌனில் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஏறும். சரி, இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த எல்லோ ஆக்கர் கலர் மேலே மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டார்க் ஏறும். இதை விட டார்க் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு டார்க் ப்ரௌன் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம கலர் வர வைக்கலாம். இந்த மாதிரி டார்க்காக ஏற்றினா மட்டும்தான் நம்மளோட ஃபேஸ் கொஞ்சம் எம்போஸ் ஆகி நல்லா ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஆக்கர் நான் அப்ளை பண்ணல. ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின் கலர் அப்ளை பண்ணலையே, அதோட அதுக்கு மேலே லைட் ப்ரௌன் அப்ளை பண்ணுறேன். லைட் ப்ரௌன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டார்க்னஸ்ஸு லைட்டு கரெக்டாக மிக்ஸ் ஆகி ரெண்டும் ஒரு மாதிரி நல்லாவே தெரியும். ரியலிஸ்டிக் கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்ல, அந்த ஃபேஸ் வந்து எம்போஸ்டாக ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட ஃபேஸில் எங்கெங்கே டார்க்னஸ் இருக்குது, எங்கெங்கே லைட் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக கலர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்கின் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ ஒரு சில பேருக்கு வந்து ஆரஞ்சு மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஆரஞ்சு கொடுக்கணும். நான் இது ஒரு ரஃப் ஸ்கெட்ச் அப்படிங்கிறதுனால சும்மா ப்ளைனாகவே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, அதே போல் பென்சிலை இந்த மாதிரி பிடிக்காதுங்க தயவுசெய்து. சரியா, நம்ம நார்மலாக ரைட்டிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிடிங்க. பென்சிலை இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் நான் ஸ்கின் கலர் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை விட கொஞ்சம் டார்க்னஸ்க்கு வந்துட்டு ப்ரௌன் லைட் ப்ரௌன் இருக்கு இல்லையா, அந்த லைட் ப்ரௌனை யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க் ஏற்றணும். ஸோ அதை விட கொஞ்சம் டார்க் போகும்போது இன்னும் டார்க் ப்ரௌன் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா எம்போஸ்டாக கொண்டு வர வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணலாம். இதுக்குன்னு டைம் எல்லாம் செட் பண்ணிக்காங்க. தயவுசெய்து டைம் செட் பண்ண வேண்டாம். எப்போ நம்மளுக்கு ஒர்க்கு இது போதும்னு நம்ம மனசு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா சூப்பராக அழகாக இருக்கும். உங்களுடைய ட்ராயிங்கும் அவுட்புட் சூப்பராக வரும். சரிங்களா, ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக அப்சர்வும் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணி என்னென்ன கலர் இருக்குன்னு அந்த ஃபோட்டோஸ்லையோ இல்லை நம்ம பண்ணுற ட்ராயிங்ஸில்
இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கலர்ஸை ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இந்த ஸ்கின் கலர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன், லைட் ப்ரௌனும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு ஃபேஸ் கொஞ்சம் சென்டரில் லைட்டிங்காக இருக்குது. ஸோ அது வந்துட்டு எம்போஸ்டும் நம்மளுக்கு வரணும். அப்படி வரணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, எந்த இடத்துல லைட்டிங்லேருந்து டார்க் ஆகுதோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்னஸ் ஆகிற இடத்த கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப லைட்டிங்காக இருக்கிறத விட்டுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றணும் இல்லையா? இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஏற்றணும்னா கொஞ்சம் மீடியம் எல்லோ கொஞ்சம் டோனெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஆரஞ்சில் 2 ஆரஞ்சு இருக்குது. ஒன்று டார்க் ஆரஞ்சு, ஒன்று லைட் ஆரஞ்சு. நான் லைட் ஆரஞ்சு தான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த லைட் ப்ரௌன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆக்சுவலாக ஸ்கின் கலரு நெக்ஸ்ட்டு லைட் ப்ரௌன் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஆரஞ்சு கலர் டோன். இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அந்த ஸ்கின் மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட் கிடைக்கும். இதெல்லாம் எந்த இடத்துல கரெக்டாக கொடுக்கணுமோ அந்த இடத்துல பார்த்து கொடுங்க. எல்லா இடத்துலையும் கொடுத்துடக்கூடாது, ஓவராலாக கொடுக்கக்கூடாது. ஸோ எந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஸ்கின் டோன் நல்லா ரியலிஸ்டிக்காக தெரியணுமோ அந்த இடத்துல மட்டும் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று இந்த கண்ணோட கேப்பில் நம்ம பண்ணும்போது பென்சில் இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த இடத்துல மைன்யூட்டாக பண்ணுற இடம் நம்மளுக்கு ப்ளைனாக பண்ணுற இடத்துல நோ ப்ராப்ளம். பட் இந்த இடத்துல வந்து மைன்யூட்டாக இருக்கணுன்றதுனால பென்சில் ஷார்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்காக கொடுங்க, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கண்ணுக்கு மேலே, அதாவது ஐப்ரோவுக்கும் கண்ணுக்கும் அந்த ஐபாலுக்கும் கீழே அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் கண்டிப்பாக லைட் அண்ட் டார்க்கு எல்லாருக்குமே இருக்கும். அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கலாம் தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அழகாக நீட்டாக பண்ணுங்கள். இந்த இடத்துல டார்க் இருக்குது, ஸோ கண்டிப்பாக இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கும். இந்த சைனாக்காரங்களுக்கு மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காது. ஸோ நம்மளுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த நோஸு கீழே இந்த டார்க்னஸ் ஷேடோ விழும். கண்டிப்பாக அந்த இடத்துலையும் கொஞ்சம் டார்க்னஸ் கொடுங்க. அந்த நோஸ்க்கு மேலே அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த இடத்தையும் பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த லைட் அண்ட் டார்க்கில் பிரித்து விட்டோம்னா தான் நம்மளுக்கு நோஸ் எம்போஸ்ட் ஆன மாதிரி கரெக்டாக தனியாக தெரியும். நெக்ஸ்ட் இந்த நெத்திலேருந்து இந்த நோஸுக்கு கீழே இறங்குற இந்த லைன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். நோஸுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு லைட்டிங் எல்லாருக்குமே இருக்கும். அது எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் லைட்டாக வச்சு அந்த லைட்டிங் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கொடுங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இந்த லிப்ஸில் கலர் பண்ணுறது. ஸோ லிப்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மலாக இருக்கிற ஒரு ஹியூமனுக்கு ஸ்கின் கலர் டோனில் தான் இருக்கும். சில பேருக்கு ப்ரௌனாக இருக்கும். கண்டிப்பாக லேடிஸுக்கு வந்து கொஞ்சம் அந்த பிங்க் டோனில் தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் லிப்பு மாறும் சில பேருக்கு. பட் நான் காமனாக ஒரு ரெட் கலராக கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்களேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதாவது லிப்புக்கு மேலே இருக்கிற இந்த மேல் லிப் மட்டும் எப்பவுமே எல்லாருக்குமே டார்க்காக தான் தெரியும். கீழ் லிப்பு கொஞ்சம் லைட்டிங்கோட தெரியும், அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த கார்னர் வந்து கொஞ்சம் டார்க்னஸ், இந்த கார்னர் வந்து கொஞ்சம் டார்க்னஸ், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சென்டரில் லிப்போட சென்டரில் கண்டிப்பாக லைட்டிங் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து அப்சர்வ் பண்ணி கலர் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்கிறதுனால அது கரெக்டான கலர் என்னால் சொல்ல முடியாது. ஸோ நார்மலாக ரியலிஸ்டிக் ஆர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று ஐபாலை நான் ரஃபாக தான் பண்ணுறேன். நான் எதுவுமே டீட்டெயிலாக பண்ணல. ஸோ இதுதான் பண்ணும்போது இந்த மாதிரி ஐஸோட லைன், இந்த மேல் லைன் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கீழே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டார்க்னஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக வரும். இந்த நோஸுக்கு கீழே 2 டார்க்னஸ் கொடுத்துருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு லிப்பில் சென்டரில் கொஞ்சம் டார்க் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இந்த சின்ன இருக்கு இல்லையா, இந்த சின்னத்தில் கண்டிப்பாக டார்க்னஸ் இருக்கும் ஒரு இடத்துல. இந்த கேப்பில் இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று ஐப்ரோவில் நம்ம டீட்டெயில்டாக பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா கிரே கலரில் கலர் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த இடத்துல டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் டார்க் பென்சில் வச்சு கொஞ்சம் இதை பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக ரஃபாக தான் அடிச்சிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 கலர்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் அது ரியலிஸ்டிக்காக பார்க்க தெரியும். லைட் அண்ட் டார்க்கோட கலந்து தெரியும். கண்ணுக்கு மேலே கண்டிப்பாக இந்த லைன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பேர் கொஞ்சம் மறைஞ்சிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்குமே தெரியும். அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதே போல் கண்ணுக்கு கீழே இங்கே ஒரு லைன்ஸும் கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ரியலிஸ்டிக் அந்த எம்போஸ்டாக கண்டிப்பாக வெளியே வரும் ஃபேஸு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து அழகாக பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல டார்க்னஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல டார்க் நல்லா மறக்காமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். கலர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயப்படாதீங்க. தப்பானா பரவாயில்ல. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரப் ட்ராயிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரிஜினல் பண்ணுங்கள். சரி, இந்த மாதிரி மீசை கலர் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மீசைக்கு வந்து கலர் என்னென்னா ஃபஸ்ட்டு கிரே கலர் அப்ளை பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 கலர்ஸை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச இதை விட கலர்ஸ் அதாவது ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கூட இருக்கும். அதையெல்லாம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள், சரியா? ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணுங்கள் பிளாக்காக, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் நல்ல ஒரு ட்ராயிங்கில். ஓகே, பை, தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அந்த வீடியோ மேலே டச் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போயிடுவீங்க.